என் பேர் தனலக்ஷ்மி. நான் தமிழ் பட்டாளத்தில் நவம்பர் 2022 வந்து இங்கே கிளாஸ் ஜாயின் பண்ணேன். மெயின்ஸ் நான் இங்கே தான் படித்தேன். நான் வந்து இப்போ வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திருக்கேன். நான் முழுக்க வந்து மெயின்ஸ் வந்து நான் சார் சொன்ன மெத்தட் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். நான் வேறு எந்த மெத்தடுமே ஃபாலோ பண்ணல. நான் மெயின்ஸ் என்னோடய எக்ஸாம் பேப்பர்லையுமே சார் சொன்ன மெத்தட் படி மட்டும்தான் வந்து நான் எழுதியிருந்தேன். அதனால தான் என்னால் வந்து இந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. சார் எப்படி வந்து இங்கே கிளாஸ் நடத்தினாரோ, அவர் என்ன சொன்னாரோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து மைண்டில் புட் பண்ணிட்டு பக்கத்துலேயே நான் எழுதி வச்சுப்பேன். அதை தான் வந்து நான் ரிப்பீட்டடாக வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். நான் 12 டெஸ்ட்டுக்கு மேலே இங்கே வந்து நான் எழுதியிருக்கேன். எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மட்டுமே 4-5 டெஸ்ட்டுக்கு மேலே நான் வந்து எழுதினேன். எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டிலுமே வந்து நான் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணேன். நான் மெயின்ஸ் வந்து சார் எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் கொடுத்தாரு அப்படின்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டும் வீக்கெண்ட் வந்து ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருவார். வெள்ளிக்கிழமை ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறாரு அப்படின்னா திங்கள் டு வியாழன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை மட்டுமே தான் நாங்கள் படிப்போம். வேறு எதையுமே வந்து படிக்க மாட்டோம். அதே என்ன படிக்கணும் அப்படின்றது முதற்கொண்டு சாரே சொல்லிடுவார். திங்கள் என்ன படிக்கணும், செவ்வாய்க்கிழமை என்ன படிக்கணும்னு முதற்கொண்டு சார் தான் வந்து பிளான் போட்டு எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. அவர் சொன்ன மெத்தட் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். காலையில் ஃபுல்லாக சார் கிளாஸ் எடுப்பாங்க. எப்படி எழுதணும், என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து புட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு கேள்வி கொடுத்தாங்கன்னா அதை எப்படி அணுகணும், நம்ம எப்படிலாம் வந்து லாஜிக்காக கூட வந்து கேள்வி கொடுத்தாலும் நம்ம எல்லா கொஷினுக்கும் அட்டன் பண்ணணும். படித்ததை மட்டும்தான் எழுதணுன்றது கிடையாது. படிக்காமே வந்து ஒரு மெயின்ஸ் எழுதலாம் அப்படின்றத நான் சார்கிட்ட மட்டும்தான் கற்றுக்கிட்டேன். நான் மெயின்ஸு அங்கே போய் எழுதும்போது கூட நான் படித்ததை எழுதவே இல்லை. சார் சொன்ன மாதிரியே படிக்காதது தான், படித்ததை இவ்வளோ நாள் படித்ததை வச்சு தான் அந்த மெயின்ஸை வந்து எழுத முடிஞ்சதே தவிர படித்த பாயிண்ட்டு தான் அங்கே போய் எழுத முடியும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. திங்கக்கிழமை சார் கொடுக்கறது மட்டும்தான் நான் படிப்பேன். காலையில் சார் இதை படிங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் நான் மத்தியானம் உட்காந்து படிப்பேன். ஒவ்வொரு நாள் ஈவினிங்குமே சார் வந்து டெஸ்ட் வச்சுருவாங்க. ஒவ்வொரு நாள் ஈவினிங் வந்து எத்தனை இன்ஸ்டியூட்டில் வந்து டெஸ்ட் வைப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்மளாலேயும் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சாலுமே நம்ம ஒவ்வொரு நாளும் ப்ரிப்பேர் பண்ணி அந்தந்த டைமுக்குள்ளே எழுதி முடிப்போமான்றதே கிடையாது. ஆனால் அந்த ப்ராக்டிஸை வந்து சார் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எங்களுக்கு கொடுத்துட்டே வந்தார். ஒவ்வொரு நாள் ஈவினிங்குமே 6 மார்க் வந்து இவ்வளோ மணி நேரத்தில் எழுதணும், 12 மார்க் வந்து இவ்வளோ நேரத்துக்குள்ளே எழுதி முடிக்கணும், 10-12 மார்க்குமே 15 மார்க்கே இவ்வளோ டைமுக்குள்ளே எழுதி முடிக்கணும் அப்படின்றது முதற்கொண்டு டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு 12 மார்க்கு எவ்வளோ நேரத்தில் எழுதணும் முதற்கொண்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் அந்த ஈவினிங்கே சார் ஒவ்வொரு என்ன டாபிக் படிக்கிறோமோ அந்த டாப்பிக்கான 6 மார்க்கு, 12 மார்க்கு, 15 மார்க்கு 3 நாள் நாங்கள் எழுதிடுவோம். வியாழன்கிழமை வந்து ஃபுல்லாக படிச்சிருவோம். வெள்ளிக்கிழமை வந்து வீக்கெண்டில் அதை நாங்கள் படித்த சிலபஸ் வைச்சு வந்து டெஸ்ட்டு வச்சுருவார். வாரம் 2 வாரம் முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் வைப்பார். இந்த மாதிரி வச்சதுனால மட்டும்தான் மெயின்ஸ் வந்து திருப்பி படித்ததுனால இப்போது ஒரு லெசன் கேட்டாங்கன்னா அப் டு பாட்டம் அப்படியே சொல்கிற அளவுக்கு வந்து ஃபுல்லாக நாங்கள் படித்து வச்சுட்டோம். அந்த டாபிக் இப்போ வந்து யூனிட் 2 வந்து கவர்னன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா வந்துட்டு நிர்வாகம் இருக்குது அப்படின்னா நிர்வாகம் பற்றி ஒவ்வொரு அந்த சிலபஸில் இருக்க ஒவ்வொரு லைனுக்கும் 10 பாயிண்ட் நாங்களாகவே செல்ஃபாக எழுதுகிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். சோசியல் இஷ்யூவில் சிலபஸ் அத்தனை டைம் ரிவிஷன் பண்ணியிருப்போம். சோசியல் இஷ்யூ மட்டும் அது சிலபஸ் வைஸ் கேட்டாலும் சரி, அவங்க நார்மலாக ஜென்ரலாக கேட்டாலும் சரி, எப்படி எழுதணும், ஒரு குழந்தை தொழிலாளர்கள்னால் அது எப்படி எழுதணும் அப்படின்றத முதற்கொண்டு அந்த மைண்ட் மேப் கடைசி நேரத்தில் கொடுத்த அந்த மைண்ட் மேப் வந்து ரொம்பவே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கடைசியில் சொல்லப்போனால் அந்த 2 வாரம் அந்த மைண்ட் மேப் மட்டும்தான் நான் படித்தேன். வேறு எதையுமே படிக்கல. அந்த மைண்ட் மேப் மட்டுமே படிச்சுட்டு போயிட்டு அந்த மைண்ட் மேப் மட்டும்தான் கடைசி வரைக்கும் படிச்சுட்டு எழுதணும். ஆனால் சார் சொன்ன மாதிரியே என்னோடய பேப்பர் வந்தாலும் பாருங்கள், நான் 12 மார்க்லேருந்து நான் எழுதி முடிச்சு 15 மார்க் வரைக்கும் முன்னுரை முடிவுரை இல்லாத கொஷினே இருக்காது. எல்லா கொஷின்லேயும் நான் முன்னுரை முடிவுரை போட்டு தான் எழுதியிருப்பேன். கடைசி வரைக்கும் முடிவுரை எழுதாமல் எந்த கொஷினும் விட்டதில்லை. ஒவ்வொரு கொஷின்லேயும் ஒவ்வொரு கோட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது முதற்கொண்டு, அதே மாதிரி நம்மளோட தமிழகம் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது ஒவ்வொருதுலையும் அதை வந்து மென்ஷன் பண்ணுறதுல இருந்து, ஜிடிபி மென்ஷன் பண்ணுறதுல இருந்து, எஸ்டிஜி முக்கியமாக சொல்லப்போனால் அந்த எஸ்டிஜியை வச்சு தான் எனக்கு மார்க்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எஸ்டிஜி முதற்கொண்டு, அதே மாதிரி பட்ஜெட்டு எத்தனை பேர் இங்கே படித்தவங்களே அதை ஃபாலோ பண்ணாங்களா இல்லை எழுதுனாங்களா எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து பட்ஜெட் வந்து என்னோடய மெயின்ஸ் பேப்பரில் நான் இன்க்ளூட் பண்ணேன். ஒவ்வொரு 12 மார்க்லேயும் ஒவ்வொரு 15 மார்க்லேயும் பட்ஜெட் பற்றி நான் எழுதியிருப்பேன். பட்ஜெட் ஒரு லைன். அப்போ பிப்ரவரி மாதம் தான் எக்ஸாம் நடந்தது. அந்த கடந்த பிப்ரவரியோட பட்ஜெட் வந்து என்னோடய ஒவ்வொரு கொஸ்டின்லையும் இருக்கும். பட்ஜெட் சார் சொன்னதுனால தான் அந்த பாயிண்ட்டே தெரியும். பட்ஜெட் வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதுனது. அப்புறம் எக்ஸாம் ஹால்லேயே சார் சொன்ன மெத்தட் நான் ஃபாலோ பண்ணேன். ஹால் டிக்கெட்டில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் கொஸ்டினை பார்த்த உடனே நீங்களே எக்ஸாம் பேப்பரை பார்த்தோன்னே நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கோங்க, இந்த கேள்வி உங்களால் எழுத முடியும்
அப்படின்ற கேள்வியை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்பர் எழுதி வச்சுக்கோங்க உங்களோட ஹால் டிக்கெட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதி முடித்தோடனே அந்த நம்பரை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்கன்னு ஒரு மெத்தட் சார் சொன்னார். அதை நான் ஃபாலோ பண்ணேன். இப்போவும் என் ஹால் டிக்கெட்டில் வந்து அந்த கொஸ்டின் நம்பர் இருக்குது. 15 மார்க் இத்தனை கொஸ்டின் தான் எழுத போகிறேன், 12 மார்க் இத்தனை கொஸ்டின் தான் நான் எழுத போகிறேன், இந்த 2 கேள்வி நான் விட போகிறேன்னா அந்த நம்பரை விட்டுட்டு மீதி அந்த 10 நம்பரை எழுதி வச்சுக்க சொன்னார். அதுவும் என்னோட ஹால் டிக்கெட்லாம் எழுதி வச்சு நான் ஃபாலோ பண்ணேன். சார் சொன்ன எல்லாமே கடைசி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணேன். ஒரு வாத்தியார் அப்படி ஒரு ஆசிரியர் அப்படின்னா அவங்க சொல்கிற முழுதாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்து வர முடியும். அவங்க சொல்கிறத நம்ம முழுசாக வந்து நம்பி நம்ம வந்து ஒரு வேலையை என்னோட ஹார்ட் ஒர்க்கை போட்டு முழுசாக அதில் இறங்கி முழு மூச்சாக வந்து பயிற்சி பண்ணால் எல்லாரும் வந்து அரசு அதிகாரி ஆகலாம். நீங்களும் இங்கே இருக்க எல்லாருமே வந்து அரசு அதிகாரியாக ஆகணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் இப்போது இந்த போஸ்டிங் எடுத்ததுக்கு காரணமாக இருந்த சரவணன் சார், முக்கியமாக தமிழ் பட்டாளம், அதுக்கும் சரவணன் சாருக்கும், எனக்கு இங்கே சொல்லி கொடுத்த எல்லாருக்கும், முக்கியமாக என்னோடய தம்பி, அவன் நிறையவே என்னால் முடியும்க்கா அப்படின்னு சொல்லி அவன் தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணான். அவனுக்கு, என்னோடய குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன்.